சார். பிரஷர் இருக்குங்கிறதுக்காக நாங்க சிரிக்காம இப்ப அதுக்கு நான் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா என்னப்பா ஆகுறது? 40 மினிட்ஸ்ல வர்க் பண்ணிடுறோம். பண்ண முடியாது அப்படி. பண்ணிடலாம் சார். இல்லடா தம்பி புரிஞ்சுக்கோ. பெயின் ஸ்டாப். ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னும் ஏலியன்லாம் இல்ல மணி. முதல்ல இருந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் நானு. நீ செவ்வாய் கிரகத்துல செதுக்குன செலனா கூட மூளை எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். நக்கல்யா அவனுக்கு. ஒரு பக்கம் HR பப்ளிக் மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து இருக்காங்க, இந்த பக்கம் இருக்க ஜென்சி எம்ப்ளாயிஸ். ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனா இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். இல்ல புரியல. அப்படி Monday to Friday லீவ் போட்டுப்பேன், Saturday Sunday ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ ஒர்க் பண்ணுவேன். நீங்க கொடுத்த டாஸ்க்கை சொன்ன டைம்ல நான் முடிச்சேனா அவ்வளவுதான். டே டைம்லாம் நீங்க பார்க்க கூடாது. கேட்டுக்க. நான் முடிச்சிருவேன். நான் தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணா பண்ணுவேன், அவ்வளவுதான். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா. நீ ஜென் ஆல்பாவா? நீங்களா யாருடா? How do I tell you? உங்க பேரு மணி. அதாவது வந்து மணி இந்த ஒர்க்கை முடிச்சிருவா நான் நம்பிடணும். நம்பிருங்க. உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. இதுக்கு நீங்க ஒரு இந்த டைம்ல தான் நீ வரணும், இந்த டைம்ல தான் போகணும், இந்த டேஸ்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. எனக்கு தோன்ற மாதிரி நான் மாத்துவேன் டேஸை. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏன் டேஸ் எதுக்கு நீங்க பேசிக்கலி நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. நீ அதிர்ச்சி அவன் அப்படி சொன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. இதோட டெட்லைன் சொல்லிட்டீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு கொடுத்துறேன். தட்ஸ் ஃபைன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க ஆஃப் அன் ஹவர் தடவை நட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிச்சிட்டியா பண்ணிட்டியா சொல்லுன்ட்டு. நான் முடிச்சிட்டேன்னா நானே சொல்லுவேன், என்னடா கேட்டுட்டே இருக்காங்க சே அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதே எங்களுக்கு டைம் போயிடுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. மறைச்சு கூட விளையாடணும் அப்படிங்கிற நமக்கு அந்த சென்ஸ் இல்லை. அவங்களுக்கு முன்னாலே தான் விளையாடுறோம். இல்ல தப்பு பண்ணல, எதுக்கு நான் ஒளிஞ்சு போய் கேம் விளையாடணும் முதல்ல? This is an unwanted statement irrelevant to the current situation. கேம் விளையாடுறதே தப்பு இல்ல, ஒர்க்ல கேம் விளையாடுறதே தப்பு இல்லங்கிற மென்டாலிட்டியில இருக்கீங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அது தப்பு இல்லையா சார்? தப்பு இல்ல தான். பிரேக் வந்து நான் டெஸ்க்ல இருந்தே கூட எடுக்கலாம். நான் வந்து பேண்ட்ரி போய் தான் பிரேக் எடுக்கணும் கிடையாது. What nonsense you are talking? கேம் விளையாடலாமா கூடாதா? போன் எடுத்து வீடியோ கேம் விளையாடலாமா கூடாதா? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. டெட்லைன் முடிக்காம நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம பண்ணனா இட் மே பி ராங். புரிஞ்சதா? இல்ல நான் பண்ணிட்டேன், அது முடிய போகுது அப்படிங்கறப்ப நான் பண்றது அது என்னோட ரிலாக்சேஷன் தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. கேம் விளையாடு நாட் அலோட் இன் தி ஆபீஸ். நீங்க ஹவர்லி பேசிஸ்ல செலக்ட் ஆகல கம்பெனிக்கு. டாஸ்க் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது which is not right, which is not ethical too. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஒரே ஒரு क्वेश्चन. இன்னொரு வேர்ட் சொன்னாங்க, எங்களால ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. நான் உங்களுக்கு 1 ஹவர்ல முடிச்சு கொடுத்துறேன்னா அது என்னோட எஃபிஷியன்சி. ஓ நீ அப்படி வரியா? 8 ஹவர் ஜாபை நீங்க 1 ஹவர்ல முடிக்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட டாஸ்க் தர மாட்டாங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். 1 ஹவர்ல முடிக்கிற ஜாபை தான் உங்களுக்கு 1 ஹவர் கொடுப்பாங்க. முன்ன பின்ன ஒரு 1/2 ஹவர் வரலாம், அவ்வளவுதான். 8 ஹவர் ஜாபை நான் 1 ஹவர்ல முடிச்சிட்டேன், which is impractical. அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. கம்பெனி கொடுக்காது, which is illogical. Depends on the person side. Which is illogical. இதுதான் தவறான விஷயம். ஜென்சி ஆட்டிடியூட்ல எது ஹேண்டில் பண்ண முடியல? அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். திடீர்னு ஒர்க் பண்ணிட்டேன். இது எனக்கு ஆக்சுவலி நடந்ததுதான். ஆஹா. ஒரு சின்னதா மொபைல் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாவே அப்படியே பிளாக் அவுட் ஆகி இவர்தான் இவருக்கு இதான் வேலை. ஜூம் அவுட் ஆகி திடீர்னு அவங்க பாட்டுக்கு சிரிக்கிறாங்க, திடீர்னு அவங்க பாட்டுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணே உடனே தானே அந்த ரீல்ஸ் பாக்குற விஷயம் வந்து ஃப்ரீக்வெண்டா நோட் பண்றோம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஒர்க் டைம்ல மொபைல் யூஸ் பண்றது பயங்கரமான ஒரு பிக்கஸ்ட் ஆக நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒர்க்லாம் பாதிக்காது. லைக் நாங்க ஒர்க் ராட் மாதிரி ஒர்க் பண்ணி என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ. பெயின் ஸ்டாப். ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னும் ஏலியன்லாம் இல்ல மணி. முதல்ல இருந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் நானு. இல்ல தம்பி
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஒர்க் ரொம்ப ஸ்டஃப்டா இருக்கனால தான் நாங்க ஒரு இது வேணும் அப்படிங்கிற ஒரு 10 மினிட்ஸ் நாங்க ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம். பயங்கரமா பக்கத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்றது போது பக்கத்துல பக்கன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு கடுப்பா இருக்கு. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக நாங்க சிரிக்காம இப்ப அதுக்குன்னு நான் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா என்னப்பா ஆகுறது? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. எனக்கு ப்ரெஷர் இருக்கும்போது நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். லைக் ஐ டோன்ட் வாண்ட் வாட்ச் ரீல்ஸ். நான் அதை ஒர்க் பண்ணி தானே இருப்பேன். லைக் ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். See break, அதுக்கு தான பிரேக் டைம்னு ஒன்னு வெச்சிருக்கோம். I don't care. 1 ஹவர்லயே வந்து 4 பிரேக் எடுக்கறீங்க நீங்க. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 5 மினிட்ஸ் தான் நாங்க பெருசா எடுப்போம். லைக் ரொம்ப half an hour 1 ஹவர்ல 60 நிமிஷம் தான்டா இருக்கு. இதுல 20 நிமிஷம் போயிடுச்சு. இல்ல ஒரு 20 மினிட்ஸ் நாங்க பிரேக் எடுக்கிறோம். தம்பி 1 ஹவர்ல 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா 40 நிமிஷம் தான் இருக்கு. ஏற்கனவே அப்புறம் இது மண்டையில 40 ஓடிட்டு மினிட்ஸ்ல ஒர்க் பண்ணிடுவோம். பண்ண முடியாது. அப்படி பண்ணிடலாம் சார். ஐயோ சாமி வேற இல்லடா தம்பி, புரிஞ்சுக்கோ. நீ செவ்வாய் கிரகத்துல செதுக்குன செலனா கூட மூளை எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா எப்படி ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், எப்படி அவுட்புட் வரும்? ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அது உண்மைதான் சார். ஆக்சுவலா அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இன்னொன்னு இயர்போன் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டே பையும் கேக்குறீங்க. ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்றோம், இல்ல நாங்க ஃபோன் நோண்டுறோம், எல்லாமே கரெக்ட் தான். அதுக்கு என்னங்கற இப்ப? பட் அட் தி சேம் டைம் நாங்க கமிட்மெண்ட் டு தட் ஒர்க். நான் என்ன பண்றேனோ அதுக்கு கமிட்டடா இருக்கேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் தம்பி, என்னன்னா நீங்களா உங்களுக்கு வசதியா இருக்கப்ப ப்ரொஃபஷனல் சோங்குறீங்க. அதாவது கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், இதுல இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனலிசம் போயிடுறீங்க. அவங்க ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எப்படி நடந்துக்கணுங்கிறது எல்லாம் உங்களெல்லாம் முழுக்க வெறும் ஃபிளெக்சிபிலிட்டி, லிபரலிசம், நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? விருப்பம். இது எப்படி லாஜிக்? இது பெரிய முரண் இல்லையா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. கரெக்ட் தான் சார், தப்பு தான். ஆனா ஒரு செய்வோம். இப்போ நான் தெரியுது அது தப்பு அப்படின்ட்டு. இந்த பலவீனத்தை கம்பெனி புரிஞ்சுக்கணுங்கிறது நியாயம்னா பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கொஞ்சம் முன்ன பின்ன வேலை பார்க்கணும், ஒரு இருந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறத அப்ப மட்டும் ப்ரொஃபஷனலிசம் பேசுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. அது ஏன் வேலை கிடையாது, அதெல்லாம் அப்ப பேசுறீங்க. நிறைய விஷயத்துல இந்த முரண்பாடு இடிக்கும். பின்றால நிறைய போறான்டா. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இடிக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா நீ இப்படி இருக்கணும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏன் தேங்க்ஸ், சாரி, கைண்ட்லி இது வந்து உங்களுடைய எந்த இமெயிலையும் இல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஹியூமன் தான் இங்கேயும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு கைண்ட்லி போடலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி கைண்ட்லி கூட வேண்டாங்க. கேன் யூ ப்ளீஸ் அப்ரூவ்? கேன் யூ அப்ரூவ் தான்? என்னோட லீவை நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு கில்ட் ட்ரிப் எனக்கே கிரியேட் ஆயிடுது. எங்க அப்பா நான் ஏன் ஆட்டோமைஸ் பண்ண லீவை இவங்க கிட்ட திரும்பி ஒரு பெர்மிஷனா எடுத்துட்டு போகணும்? உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் சொல்லலாம் இல்லம்மா? ஏன் அதை சொல்லணும் சார்? ஆல்ரெடி அதை சிஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க. சரி, பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அப்படின்னா ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல ஒரு டெலிவரி பாய் வர, அவருக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? அவர் வேலை தானே செய்யறாரு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவர் வந்து உள்ளார வந்து குடுக்குறாரு சார் என்கிட்ட. அவரும் அசைன்டு டாஸ்க் பண்றாரு, அங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. லூஸ் இல்லனே, மென்டல். நான் உன்னை சுப்பீரியர்னு ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் அப்படிங்கறத உங்க ஐடியாவா? ஏன்னா கரெக்டா கட்டுட்டா. ஏன் அவர் ஒரு சுப்பீரியர்னு ஃபீல் பண்ண கூடாது? அவரோட வேலையே என்னோட லீவ் அப்ரூவ் பண்ணுங்கிறது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அப்படின்றப்போ நான் ஏன் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க இதை எனக்கு பண்ணுங்கன்னு நான் சொல்லணும்? நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். அப்படின்னா 8 மணி நேரம் நீங்க வேலை செய்ய வேண்டியது உங்களோட வேலையே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அதுல நீங்க எக்ஸெப்ஷன்ஸ் கேக்குறீங்க, அதுல ஏன் ஃபன் ஃப்ரைடே கேக்குறீங்க? உனக்கு வந்து அவர் எப்ப எனக்கு வந்து தக்காளி செத்தா உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.